எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. 24/7 கேஎல் கெஸ்ஸி. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து 24/7 நாளைக்குள்ளே சார்ட் நண்பா. இன்றைக்கி இதோட நாளையோட அதான் 24ஓட ரிசல்ட் வந்து இதில் இருந்து தான் அடிப்பாங்க. இப்போ நம்ம இதிலேருந்து தான் ரிசல்ட் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவ்யூ ஒன்று பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம அதான் இன்றைக்கி கொடுத்த கெஸ்ஸிங். இப்போ ஆல் போர்டில் நம்ம இங்கே 2 வச்சோம், 2 நம்ம எடுக்கலை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி மிஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த 8-4 இந்த 4-3ன்னு கொடுத்துட்டோம். இப்படி தான் நம்ம டெய்லியும் இப்படி மிஸ் பண்ணுறோம். இதேமாரி நமக்கு போன வாரம் அந்த 8 அடித்தாங்கன்னு சொன்னேன். 8லேருந்து தான் ஸ்டார்ட்டுன்னு சொன்னாங்க பாருங்கள். 8லேருந்து கண்டினியூ, ஆனால் அவன் 8 கண்டினியூ பண்ணிட்டான். 8-2-4-7 அடித்து முடிச்சிட்டான். நம்ம 8லேருந்து 2 எல்லாம் எடுத்து ஆல் போர்டு கொடுத்தோம். நம்ம ஏ போர்டுக்கு யூஸ் பண்ணல, ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிடுச்சு. அப்பயும் இந்த 54 இந்த 7-0 இந்த 0 கொஞ்சம் நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணிச்சு. நேற்று ஒரு ஷார்ட் வீடியோ போட்டோம், நமக்கு ரிசல்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே நண்பா, நம்ம இப்போ இந்த வாரம் ஷார்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ நமக்கு வந்து நாளைக்கு வந்து புதன். நம்ம அப்போ என்ன பண்ணணும், நமக்கு இப்போ ஒரு போர்டும் தெரியல. நம்ம ரிசல்ட் எப்படி எடுக்கிறோன்னு பாருங்கள். இது வந்து நண்பா லாஸ்ட் டைம் நம்ம 2 அடிச்சிருக்காங்க, 2-7-2ன்னு அடிச்சிருக்காங்க. இதை அன்றைக்கி எடுத்துன்னு அந்த சார்ட்டு நண்பா. அன்றைக்கி எப்படி மேட்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ நமக்கு 2லேருந்து ஸ்டார்ட்டு. இப்போ என்னென்ன வந்துடுவோம். 2லேருந்து ஸ்டார்ட் நண்பா. இப்போ புதுசாக அந்த சார்ட்டை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். புதுசாக அந்த இடத்துல நமக்கு 2 வந்திருக்கு. 2 கூடவே 3, 7, 8, 4. இப்போ இந்த 4 நம்பரை வச்சு தான் நம்ம ரிசல்ட் எடுக்க போகிறோம். 24ஆம் தேதி இதை வச்சு தான் நம்ம ரிசல்ட் எடுக்க போகிறோம். பார்த்துங்க எப்படி எடுக்கிறேன்னு பார்த்துங்க. எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இதுக்குள்ளே போக தேவையில்ல. இது கொஞ்சம் ரொம்ப நான் இது என்ன நாளைக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு 3 நம்பர் நண்பா. இப்போ இதில் ஒரு 7 நம்பர் எடுத்திருக்கேன். எனக்கு ஸ்ட்ராங்காக வர நம்பரை சொல்கிறேன். 996-993 486 உங்கள் கணக்கில் வச்சுன்னா மிஸ் பண்ணுறது. 946 564 456 976. ஓகேவா நண்பா. இப்போ 4 டிஜிட்டுக்கு ஒரு 2 செட்டு தரான். வருங்க, இதை 4 டிஜிட்டுக்கு யூஸ் பண்ணிங்க. சப்போஸ் நமக்கு ஏ போர்டு 9 வந்துச்சுன்னா இது அப்படியே 3 செட்டும் போட்டு இது 2த்துக்குமே பிசி வைக்கணும் நண்பா. ஓகேவா, இது 2 வந்து பிசிக்கு வைக்கணும். இப்போ முடிஞ்ச வரைக்கும் எங்கே பாருங்கள், நம்ம வீடியோ ஸ்லிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் புரியும், நம்ம என்ன சொல்கிறேன்னு புரியும். ஓகேவா நண்பா. நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் நம்பர் தரேன். டிஸ்பிளேயில் எனக்கு இதில் இருந்து என்ன நம்பர் கன்ஃபார்ம் ஆகுதோ அந்த நம்பர் உங்களுக்கு தரேன் நண்பா. ஓகேவா. இப்போ அதேமாரி சி போர்டு நம்ம சப்ஸ்கிரைபரை வந்து மிஸ் பண்ணுறாதீங்க. லிமிட்டாக போடுங்க. சி போர்டு 2 நம்பர் தரேன் நண்பா. 6 இல்லைனா 3. ஓகேவா, 6 3 சிம்பிளாக ப்ளே பண்ணுங்கள். ஒரு வின்னிங் வாங்க, அதுக்கு சொல்கிறேன். ஓகேவா. நம்ம கெஸ்ஸிங்கில் கொஞ்சம் 6-3 இருக்குது. வந்தால் நீங்கள் பாருங்கள். சிம்பிளாக ஒரு 10 டீடு போடுங்க, இல்லை ஒரு 5 டீடு போடுங்க. சி போர்டில் மட்டும் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்துங்க நண்பா. பிசியில் எங்கே பாருங்கள் 2887. நம்ம சப்ஸ்கிரைபர் முக்கியமாக புதுசாக பார்க்குறவங்க விட்டுருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் எவ்வளோ நாளாக நம்மளை கண்டினியூ பண்ணுறீங்க. அதனால் எனக்கு வர நம்பரை கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பரை உங்களுக்கு நான் தரேன். சி போர்டில் 6 இல்லைனா 3 கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ரொம்பலாம் வேணாம் நண்பா. இதை விட ஸ்ட்ராங்காக வந்தாலும் நான் உங்களுக்கு 4 டிஜிட் 3 டிஜிட்டெல்லாம் எடுத்து தரேன். அப்போ பூந்து விளையாடுங்க. லிமிட்டாக அந்த சி போர்டு 2 நம்பரை யூஸ் பண்ணிங்க. ஓகேவா நண்பா. இது நாளைக்குள்ளே ஷார்ட்டு. நான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் தரேன் நண்பா. இப்போ இதில் எப்படி அடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பழைய வீடியோலாம் போய் பாருங்கள். ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் எடுத்து ரெட்டில் உள்ள நம்பரை மட்டும்தான் எடுத்து அடிப்பாங்க. 7-8ன்னு அடிப்பாங்க, இல்லை 8-7 அடிப்பாங்க. 0-6ன்னு அடிப்பாங்க, இல்லை உள்ள 9-0 திருப்பி அடிப்பாங்க. அதே தான் இங்கேயும் 3-6-6-3 பிசிக்கு. இது எல்லாமே பிசி. முடிஞ்ச அளவுக்கு பிசி இந்த 2 செட்லேருந்து தான் எடுப்பாங்க. அப்படி இல்லைனா இதில் எடுப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 டிஜிட் தான் எடுப்பாங்க. இப்போ நமக்கு ஏ போர்டு 9னா வச்சுக்கோங்க. இந்த லைன் அண்டர்லைன் பண்ணிட்டு இதை எடுத்துருக்கேன் பாருங்கள். 590969 9 வேறு இல்லை நமக்கு. இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. அப்படி எடுக்கணும். இல்லை எனக்கு ரொம்ப கன்ஃபார்மாக இருக்குன்னா அடுத்த நாள் சார்ட்லேருந்து கூட நான் எடுத்துருவேன். உங்களுக்கு கன்ஃபார்மாக வரணும். நமக்கு கன்ஃபார்ம்னா இப்போ 9 கன்ஃபார்ம்னா அடுத்த நாள் இதுலேருந்து கூட எடுக்கலாம். நம்ம
இதுலேருந்து எப்படி எடுக்கணும்னா இந்த பாருங்க 597929 அப்படி எடுக்கணும். இது ரெண்டுமே வந்து 4 டிஜிட் இப்படி எடுக்கணும். நமக்கு 9ல் நம்பர் இங்கே, அதாவது ஏ போர்டு பாயிண்டில் இல்லை, ஏ போர்டு பாயிண்டில் இல்லைன்னும் போதும் அடுத்த நாள் சார்ட்லேருந்து ஏ போர்டு பாயிண்ட்லேருந்து எடுக்கலாம் 4 டிஜிட். ஓகேவா நண்பா? டிஸ்பிளேயில் தரேன் உங்களுக்கு நம்பரு. வீடியோவை ஸ்லிப் பண்ணாமல், எப்பயுமே அந்த பழைய வீடியோலாம் போய் ஸ்லிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? நம்ம கெஸ்ஸிங் ஓரளவுக்குனாச்சும் மேட்ச் ஆகுதா என்னான்னு புரியும். புதுசாக வர நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நண்பா. ஓகே பாய். நாளைக்கு இதோட ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திப்போம். உங்களுக்கு சப்போஸ் நாளைக்கு நான் முடிஞ்சாலும் 2:30 மணிக்கு எனக்கு கன்ஃபார்ம் நம்பர் இருந்தாலும் நான் உங்களுக்கு தரேன். ஓகே பாய் நண்பா.